கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவிதத்திலே அவர் கிரியை செய்யும் பொழுது என்னவென்ன மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும், எத்தனை மகிமையும் மகத்துவமான மாற்றங்கள் உண்டாகும் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலே என்பதை குறித்து நாம் இன்று தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் தாகமாய் இருக்கிற ஒவ்வொரு பேரையும் நிச்சயமாய் நிரப்புவார். மாற்றமே இல்லை. இந்த அற்புதமான அதிசயமான அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் முழுமையாய் மாற்றிவிடும். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த பரிசுத்த ஆவியினாலே ஜெபிக்கிற இந்த அக்கினி அபிஷேக ஜெபம் நிச்சயமாய் உங்கள் நுகங்களை முறிக்கும். விடுதலை நிச்சயமாய் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் ஒரு காரியத்தை கவனியுங்கள். விடுதலையோ வெற்றியோ ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும், விடுதலையோ கர்த்தரால் வரும். உங்கள் வெற்றி, உங்கள் விடுதலை, உங்கள் நுகத்தடிகள் முறிகிற ஒரு அற்புதமான அனுபவங்கள் பரிசுத்த ஆவி உங்கள் மீது இறங்கி வரும் பொழுது அந்த மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான உபத்திரவங்கள், பாடுகள், எல்லா விதமான சோதனைகள், எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், பிடிகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபடுவீர்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. Glory. அவர் வரும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பெறுகிற பலன், ஆமென், நீங்கள் அடைகிற பலன் உங்களுக்கு விடுதலையை, எல்லா நுகங்களையும் முறிக்கிறதாய், எல்லா விடுதலையும் எல்லா நுகங்களையும் முறித்து உங்களுக்கு நிச்சயமான ஒரு விடுதலையை உண்டு பண்ணும். Glory. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். என்ன நுகமா இருக்கட்டும், ஐயா, ஒரு நுகத்திலே பூட்டப்பட்டது போல் என் வாழ்க்கை சிறைப்பட்டு இருக்கிறது போல் இருக்கிறது. நான் நினைத்தது போல், அல்லது நான் எண்ணியது போல், நான் விரும்பினது போல் என் வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்குள்ளே Glory, அவரை நம்பி, இந்த நல்ல இயேசுவை நம்பி இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானுடைய கிருபை இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி உங்களுக்குள்ளே இருக்கிறது. மறந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள். அப்படி ஒரு கிரியை, அப்படி ஒரு கிருபை இல்லாத எவரும் இந்த ஜெபத்திலே நீங்கள் வந்து கலந்து கொள்ள முடியாது. நிச்சயமாய் கவனியுங்கள். பரிசுத்த ஆவியாகிய அக்கினி, அந்த பரிசுத்த ஆவியாகிய நல்ல தெய்வம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்குள்ளும் பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? எனக்குள்ளும் இருக்கிறாரா? நான் இந்த சபையை சேர்ந்தவள், அந்த சபையை சேர்ந்தவர்கள், அல்லது இப்பொழுதுதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், இப்பொழுதுதான் இயேசுவை எனக்கு தெரியும், இப்பொழுதுதான் அவரை விசுவாசித்து என்னுடைய தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் கிரியை இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொன்னார் இப்படியாக, இந்த பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் இன்று இந்த அற்புதமான அதிகாலை ஜெப வேளையிலே கலந்து வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் விருதாவாய் கலந்து கொள்ளவில்லை, நீங்கள் சும்மா வரவில்லை, ஏதோ தற்செயலாய் வரவில்லை. இந்த பரிசுத்த ஆவியாய் இருக்கிற அன்பின் தெய்வம் உங்களை இங்கே இணைத்திருக்கிறார். நீங்கள் இந்த நல்ல தேவ வார்த்தைகளை கேட்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் வெறுமையாய் திரும்பாது, உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, நிச்சயமாய் இது அக்கினியாய் வல்லமையாய் கண்மலையை நொறுக்கும். கண்மலை போன்ற உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நொறுக்குகிற சம்மட்டியாய். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் செயல்படும், கிரியை செய்யும். நீங்களோ விடுதலை அடைவீர்கள்.
ஓ க்ளோரி. நல்லா கவனிங்க, எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? எபேசியர் 1:13-14 எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிகள் ஆன போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ளே முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். எத்தனை பெரிய சிலாக்கியம் பாருங்கள். கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே வைத்து உங்களை முத்திரை போட்டிருக்கிறார். ஆமென். எந்த சத்துருவும் நீங்கள் நம்பினால், நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். எந்த சத்துருவும் உங்களை நெருங்கவே முடியாது. உங்களுக்குள்ளே அந்த அக்கினி, அது வெறும் அக்கினி மாத்திரமல்ல, அக்கினி மயமான ஆவியாய் இருக்கிற தெய்வம் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினாலே, உங்களுக்குள்ளே முத்திரையிடப்பட்டவராய் இருக்கிறபடியினாலே எந்த வாதை, நோய், துன்பம் உங்களை அணுகாது. அன்பு சகோதர சகோதரிகளே, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, தீமை உங்களை கிட்டாது, நெருங்காது. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறவர், நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். நம்புங்கள், தைரியமாய் சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள். அதிகாலை ஜெபத்திலே டிக்ளேர் பண்ணுங்க, அறிக்கையிடுங்கள். எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்று 1000 பிரச்சனைகளோடு நான் வந்திருக்கிறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அநேகம் 1000 போல் இருக்கிறது. என் கடன்கள், என் கஷ்டங்கள், என் உபத்திரவங்கள், என் குடும்பத்திலே காணப்படுகிற பல்வேறு பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், சொல்லுங்க வாயை திறந்து, இந்த எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் அப்படியாய் சொல்லும் பொழுது, நல்லா கவனிங்க, சொல்லும் பொழுது அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும், எல்லா என்னை எதிர்க்கிற, என்னை கெடுக்க வருகிற எல்லா பேலியாளின் மக்களை காட்டிலும், எல்லா பிசாசின் தூதர்களாய் காணப்படுகிறவர்களை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் நம்பும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே பெரியவராகவே இருப்பார். ஓ க்ளோரி. அவர் உங்களுக்குள்ளே சர்வ வல்லவராய் இருப்பார். நீங்கள் அதை விட்டு ஐயா என்ன செய்வதென்று தெரியவில்லை, அவர்கள் பேசுகிறார்கள், இவர்கள் பேசுகிறார்கள், எல்லோரும் என்னை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறார்கள், நான் அற்பமும் நீசமுமாய் மாறிப்போனேன், நான் அருக்களிப்பும் துடைத்து எரியப்பட்ட கந்தையுமாய் மாறிவிட்டேன் என்ற பொல்லாத வார்த்தைகளை அல்லது நெகட்டிவான வார்த்தைகளை, உங்களை நாசமாக்குகிற, நன்றாய் கவனியுங்கள், உங்களை அழிக்கிற, நாசமாக்குகிற வார்த்தைகளை நீங்கள் பேசினீர்களே ஆனால், அன்பு தேவ பிள்ளைகளே, அது நல்லதல்ல, நல்லதல்ல. விசுவாச வார்த்தைகளை தைரியமாய் விசுவாசத்தோட அறிக்கையிடுங்கள். கர்த்தரே சொல்லுவார், விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசிக்கிறவளுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. யாருக்கு எல்லாம் கூடும்? விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் கூடும், மாற்றமே இல்லை. கர்த்தரே உன்னை பார்த்து சொல்லுகிறார், அன்பு சகோதரனே, சகோதரியே, இது விசுவாசத்தோடு என்னோடு அறிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளைகளே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமா இது கர்த்தருடைய வார்த்தை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த உலகம் முழுவதும் நம்புங்கள், இந்த உலகத்தில் நடக்க போகிற, நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். தைரியமாய் அறிக்கையிடுங்கள். பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறேன். சத்தமாய் சொல்லுங்கள், என்னை முத்திரையிடப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே, பரிசுத்த
பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்ட என்னை, என் பிள்ளைகளை, என் வீட்டை எந்த வாதை, நோய், துன்பங்கள் அணுக முடியாது. எந்த ஏவல் பிசாசுகளும் என் வீட்டிலே நோக்கி வர முடியாது. இருக்கிறவைகளும் சிதறி ஓடி போகும். எந்த ஏவல்கள், எந்த பிசாசின் கிரியைகள், மந்திர சூனியங்கள் இருந்தாலும் அவைகள் கண்ணிகள், கட்டுகள் எல்லாம் தெரித்து போகும். ஓ குளோரி! நீங்கள் நம்புகிறீர்கள், ஆவியை அனல் மூட்டுகிறீர்கள், ஐயா அக்னியை அனல் மூட்டி எழுப்புகிறீர்கள், அதை பற்றி எரிய செய்கிறீர்கள். எல்லா கட்டுகளும் தன்னாலே கடந்து போகும். எல்லா கட்டுகளும் நெருப்புப்பட்ட நூல்களை போல நொறுங்கி போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. ஓ விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவே கொடுப்பேன், ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுப்பது போல், ஓ தாகமாய் இருக்கிற எல்லோருக்கும் கொடுப்பது போல் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கர்த்தருக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்பொழுது அவருக்கு சொந்தமானவர்கள், அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நம்முடைய கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை ஒரு அற்புதமான தேவ வார்த்தை பாருங்கள். அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிற நீங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. யாருடைய மகிமைக்கு? ஐயா எங்க அப்பாவுக்கா, இல்ல எங்க பாட்டாவுக்கா, எங்க குடும்ப மகிமைக்கா? நோ, ஜீவனுள்ள தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவீர்கள். ஐயா அப்படி மீட்கப்படுவீர்கள் என்பதற்கு ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஓ எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். நீங்கள் தேவாதி தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் விடுவிக்கப்படுவீர்கள், மீட்கப்படுவீர்கள். விடுதலை நிச்சயம் என்பதற்கு ஆவியானவர் தாமே உங்கள் சுதந்திரத்தின் அச்சாரமாய், அடிநாதமாய், அஸ்திவாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா! யாரால் மீட்கப்படுகிறீர்கள்? பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா! பரிசுத்த ஆவியாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவனால் நீங்கள் மீட்கப்படும் பொழுது, ஓ குளோரி! நான் அடிக்கடி சொல்லுகிறது போலவே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் மீது இருக்கும், உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா! இந்த பவர், இந்த சக்தி, இந்த வல்லமை, இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியின் மகிமை உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது, உங்கள் மீது காணப்படும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்கு மகிமையாய். உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், ஆஹா இவர்கள் எப்படியோ இருந்தார்கள், இவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே அழிந்து போவார்கள் என்று நினைத்தோம், இவர்கள் எல்லாம் இனி வாழவே முடியாது என்று நினைத்தோம், இந்த வியாதியோடு இந்த குடும்பம் முற்றிலுமாய் நாசமாய் போய்விடும் என்று நினைத்தோம், இந்த குடும்பம் எல்லாம் எழும்பும், மறுபடியும் இவர்கள் வாழுவார்கள் என்று யாரும் எப்பொழுதும் நினைத்து பார்த்ததே இல்லை. ஆனால் இப்பொழுதோ இவர்கள் எல்லோரும் அண்ணார்ந்து பார்க்கும் வண்ணமாய், எல்லோரும் ஆச்சரியமாய் பார்க்கும் வண்ணமாய் இப்படியாய் உயர்ந்து விட்டார்களே, இப்படியாய் சிறந்து மகிமையும் மகத்துவமுமாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் மாறிவிட்டார்களே என்று உலகமெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும் ஒரு உன்னத நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமென். உங்களுக்குள்ளே அந்த அற்புதமும் அதிசயமுமான விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, ஐயா நீங்க அடைகிற பலன், ஓ குளோரி! புதிய கிருபைகள், புதிய வாய்ப்புகள், புதிய வசதிகள், புதிய காரியங்கள், ஊழியங்களிலே வருகிற, சொந்த ஜீவிதத்திலே அபிஷேகத்தினால் முறிகிற நுகங்களினால் வருகிற விடுதலை, ஆமென், விடுதலைகளினால் வருகிற வெற்றி, சுகவாழ்வு, அந்த மகிமையான வாழ்க்கை, மகத்துவமான வாழ்க்கை எல்லோர் கண்களுக்கும் அது ஆச்சரியமாயிருக்கும். நீங்க சொல்லுவீங்க, ஐயோ அற்பமும் நீசனுமாய், அற்பமாய் எண்ணப்பட்டவளாய், தள்ளுண்டவளை போல, இளம் பிரயாத்திலே தள்ளுண்ட விதவையை போல் காணப்பட்டேன், எல்லோராலும் கைவிடப்பட்டவளை போல், மனம் நொந்தவளை போல் இருந்தேன். ஆனால் இன்றோ இந்த
சாபத்தின் சின்னமாய் இருந்த என்னை கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், அநேகரை ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் என் சூழ்நிலையை மாற்றினார் என்று நீங்க கர்த்தருக்கே புகழ்ச்சியாய் உங்களை பார்க்கிறவர்கள் ஓ கர்த்தரை துதியுங்கள். இந்த சகோதரியை கர்த்தர் வைத்தி இருக்கிறார், இந்த குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எல்லோரும் சொல்லும் வகையிலே உங்கள் கடன்கள், உங்கள் கஷ்டங்கள், உங்கள் வியாதிகள், உங்கள் படுக்கைகள், உங்கள் எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து, எல்லா சதி சவால்களிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை தீவிரமாய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நீர் இப்படியாய் ஒரு அக்கினி அபிஷேகத்தினால், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை முத்திரை போட்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை, என்னை, என் பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் முத்திரை போட்டிருப்பதற்காக நன்றி. என் தெய்வமே, இந்த முத்திரை எங்களை நோக்கி எந்த அழிவும் வராதபடி, எந்த ஆபத்தும் வராதபடி, எந்த விதமான பிசாசின் கிரியைகளும், ஏவல் சூனியங்களும், எந்த மந்திர சூனியங்களும் எங்களை நோக்கி, எங்கள் குடும்பங்களை நோக்கி வராதபடிக்கு எங்களை சீல் பண்ணினீரே, முத்திரை போட்டீரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உமக்கு சொந்தமானவர்களாய், என் தெய்வமே, உம்முடைய சொந்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், என் தேவனால், சர்வ வல்லமை உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் உமக்கு சொந்தமானவர்கள் நாங்கள். என் தெய்வமே, உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாங்கள் மீட்கப்படும்படியாய் எங்கள் வியாதிகள், கண்ணுகள், கட்டுகள், கஷ்டங்கள், கடன்கள், உபத்திரவங்கள், தோல்விகள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் தெய்வமே, ஐயா, உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் நாங்கள் மீட்கப்படும்படியாய் ஆவியானவர் எங்கள் சுதந்திரத்தின் அச்சாரமாய், அடிநாதமாய், அஸ்திபாரமாய் இருக்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அற்புதங்களை, அதிசயங்களை செய்யும்படியாய் இன்று என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பலவீனனும் பலவானாய் மாறும்படியாய், ஆமென், ஏழைகளும் எளியவர்களுமாய், திக்கற்றவர்களும் விதவைகளுமாய், ஐயா, ஆதரவற்றவர்களும், ஆமென், ஆதரவே இல்லாதவர்களுமாய் இருக்கிற பிள்ளைகளை ஓ நீரே துணையாளராய், தேற்றவாளனாய், என் அன்பு தெய்வமே, உதவியாளராய் கூட இருந்து பாதுகாக்கும்படியாய் இவர்களை உங்க மகிமைக்கு புகழ்ச்சியாய், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகிமைக்கு, உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாய் என் அன்பு தேவ பிள்ளைகளையும், அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தருடைய ஆவியானவர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியாய் நடக்கட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவருடைய வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் நீங்கள் மீட்கப்படும் பொழுது என்ன சார் நடக்கும்? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஓ க்ளோரி. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். ஹல்லேலூயா. நீங்கள் மீட்கப்படும் பொழுது, அப்படி ஒரு முத்திரை உங்கள் மீது விழும் பொழுது, உங்களுக்குள்ளே இந்த அற்புதமான ஆவியாய் இருக்கிற தெய்வம் வரும் பொழுது என்ன நடக்கும்? ஏசாயா 9:2 முதல் வாசித்தீர்களே ஆனால், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமென். நீங்க இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தாலும், என்ன இருளாக இருந்தாலும் சரி, கஷ்டங்கள், உபத்திரவங்கள், ஐயா, மந்திரங்கள், மாந்திரீகங்கள், என்னவென்றே தெரியாத வியாதிகள், என்னவென்றே ஏன் வந்தது என்று தெரியாத குடும்ப உபத்திரவங்கள், என்ன இருளிலே நீங்கள் நடந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள். ஓ க்ளோரி. நல்லா கவனிங்க. ஒரு மகா பெரிய கும் இருட்டுல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. ஐயா, மகா பெரிய கும் இருட்டு. வழிகள் தெரியவில்லை, வாசல்கள் தெரியவில்லை, போகும் இடம் தெரியவில்லை, எங்க
எங்கே போவதென்றும் தெரியவில்லை. நீங்க அப்படியாய் கொத்த ஒரு மகா பெரிய இருட்டிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென நிலவு பௌர்ணமியை போல் வந்து அந்த இடம் முழுவதையும் பட்ட பகலாய் மாற்றிவிட்டது என்றால் எத்தனை மகிழ்ச்சியாயிருக்கும் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. அப்படியாய் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை திக்கு தெரியாத காட்டில் நிற்பது போல, ஒருவேளை ஐயா என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எங்கு போவதென்று தெரியவில்லை, என் பிள்ளைகளுடைய திருமணங்களை, என் பிள்ளைகளுடைய வேலைகள், படிப்புகள், காரியங்கள், அவருடைய வெளிநாட்டு பிரயாணங்கள், அல்லது அவர்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய மகிமையான காரியங்கள், நடக்க வேண்டிய ராஜரீக மேன்மையான காரியங்கள் எப்பொழுது நடக்கும், எப்பொழுது நடக்கும், என்ன செய்வது, ஏன் இவைகள் நடக்கவில்லை, ஒன்றுமே தெரியவில்லை. திக்கு தெரியாத காட்டில் நிற்பது போல் நிற்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது, ஓ க்ளோரி, அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளின் பாதைகளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டபடியே நீங்கள் பெரிய வெளிச்சத்தை, நல்ல ஒரு திறந்த வாசலை, நல்ல ஒரு மகிமையான காரியங்களை, மேன்மையும் மகத்துவமான காரியங்களை காண்பீர்கள். Glory to the Lamb of God. ஆமென், ஆமென். இந்த காரியம் நடக்கும் பொழுது இன்னும் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஐயா, இந்த பரிசுத்த ஆவியாகிய வெளிச்சம், இந்த பரிசுத்த தெய்வத்துடைய வெளிச்சம், அனுக்கிரகம், அந்த மகிழ்ச்சி உங்கள் மீது வரும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன நடக்கும்? மரண இருளின் தேசத்தில் இருப்பது போல், இனி மரணம் தான் வழி, இனி எனக்கு சாவதை தவிர வேறே வழியே இல்லை, இந்த வியாதி மரணகரமான வியாதி, ஐயா எனக்கு இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் என்னை மரணத்தை நோக்கி கொண்டு செல்லுகிறது, என் வியாதிகள், என் கஷ்டங்கள், என் கடன்கள், என் தோல்விகள், என் அவமானங்கள் எல்லாம் நான் வாழ்வதை தவிர சாவதே மேல் என்பது போன்ற ஒரு முடிவின் பாதையிலே இருக்கிறேன். இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுக்கும் உதவாதவளாய் மாறிவிட்டேன். மரணமே எனக்கு இனி நான் சேர வேண்டிய இடம் மரணம். அப்படியாய் கொத்த ஒரு மரண இருளின் தேசத்தில் நீங்கள் குடியிருந்தாலும் சரி, மரண இருளின் திசையிலே நீங்கள் குடியிருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதே இந்த பரிசுத்த ஆவியின் மகிமையான வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கிறது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இந்த வெளிச்சம் பிரகாசிக்கிற இந்த மகிமையான பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியின் தாகத்தோடு அதை பெற்றுக் கொள்ளும் பொழுது, அவரால் நடத்தப்படும் பொழுது, இந்த அக்னியை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பும் பொழுது, வெளிச்சம் பிரகாசிக்கும். மைட்டி காட். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களில் அநேகர் தேவனுக்காய் பற்றி எரிய வேண்டும், தேவனுக்காய் எழுந்து எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரனே, உன்னை பார்த்துதான், என் அன்பு சகோதரியே, உனக்குத்தான் கர்த்தர் பேசுகிறார். முதலில் இருளில் இருக்கிற நீ பெரிய வெளிச்சத்தை காண்பாய். பிறகு ஜனங்கள் எல்லோரும், இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் உன் மூலமாய் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். அல்லேலூயா. மரண இருளில் இருக்கிற நீ, உனக்கு இன்று விடுதலை. அது போலவே நீ ஒரு நாளிலே, இன்று நாள் முதலே உனக்குள்ளே பிரகாசிக்கிற இந்த மகிமையான ஒளி அநேகமாயிரம் ஜனங்களுக்கு, ஓ க்ளோரி, பெரிய வெளிச்சமாய் அவர்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கும். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கும். உன்னுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பார்கள். மரண இருளில் இருக்க முடியாது. அவர்கள் இருளிலே தாறுமாறாய் நடக்க முடியாது. வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொன்னார் பாருங்க, நாம சொல்றோம் அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, கர்த்தரே உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறார், உலகத்தின் ஒளியாயிருக்கிறார். உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் இந்த ஸ்டாண்டர்ட்ல, இந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிற, இந்த விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருளில் அல்லவா நடந்தீர்கள்?
நல்லா கவனிங்க, இருளில் நடப்பது போல் அல்லவா உங்கள் வாழ்க்கை இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மரண இருளிலே அகப்பட்டது போன்ற சூழ்நிலையில் அல்லவா இருந்தீர்கள். இப்பொழுதோ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி வருகிறது. அப்போ என்ன நடக்கிறது கவனிங்க, என்ன நடக்கிறது? நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லலையா, கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் உலகத்தின் வெளிச்சமாய், உலகத்தின் உப்பாய், மலை மேல் உள்ள பட்டணமாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில், ஓ க்ளோரி, உங்க குடும்பத்தை, உன்னை, உன் வாழ்க்கையை பார்க்கிற பிள்ளைகள், ஜனங்கள், சாதி கூட்டமெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியத்திலும் அதிசயப்படும் வகையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அந்த கிருபை உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த மகிமை, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் மீட்கப்படும் பொழுது, இந்த வெளிச்சம், இந்த பிரகாசம் உங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது என்ன நடக்குமா? வசனம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜாதியை, இந்த பிள்ளைகளை, இதை விசுவாசிக்கிற பிள்ளைகளை திரளாக்கி, திரளான ஜனமாக மாற்றி, அதற்கு அவர்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அவர்கள் அறுப்பிலே மகிழ்கிறது போலவும், நல்லா கவனிங்க, கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக, என் தேவனே, உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை மகிமையும் மகத்துவமான காரியம். அன்பு தேவ பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன நடக்குமா? உங்களை அவர் திரளாய் பெருக பண்ணுவார். ஆமென். திரள் கூட்டமாய். நான் சிங்கிளா இருக்கிறேன், எப்படி நான் திரள் கூட்டமாய்? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு வரும் தொடர்புகள், உங்கள் பிள்ளைகளால் வரும் வேலையினால், அவர்கள் பெறுகிற ஆசீர்வாதங்களினால் வரும் தொடர்புகள், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் குடும்பங்களோடு இணைகிற குடும்பங்கள், உங்கள் மகள் மூலமாய் இடையிற குடும்பங்கள் மூலமாய், திரளான சந்ததிகள், திரளான ஜாதியார், திரளான நண்பர்கள், உறவுகள், உற்றார் உங்களுக்கு திரளாய் பெருக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது, உங்கள் பாத்திரத்திலே நிரம்பி வழிகிறதை பருகுவதற்காய் ஒரு பெருங்கூட்டம் உங்களை நோக்கி வர முடியும். இந்த ஜாதியை திரளாக்கி, உங்களை அவர் திரளாக்கி, உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுவார். ஓ க்ளோரி. மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை இப்படியாய் கர்த்தர் பெருக பண்ணுகிற அந்நாளிலே நீங்க எப்படி மகிழ்வீங்களா? அறுப்பிலே மகிழ்கிறது போல் மகிழ்வீர்கள். ஐயா, விவசாயி காலம் முழுவதும் 6 மாதம், 1 வருடம் காத்திருந்து, அவன் பயிரிட்டு காத்திருந்து, தண்ணீர் பாய்த்து காத்திருந்து, இரவும் பகலும் காத்திருந்து, ஒவ்வொரு நாளும் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்த்து காத்திருந்து, ஒரு நாளிலே அறுவடையை அறுத்து கொண்டு வரும் பொழுது எப்படி வருவானா? சந்தோஷமும் சமாதானமுமாய். சிலர் லாரிகளிலே, சிலர் வண்டிகளிலே, சிலர் பாருங்க, சிலர்கள் ஒருவேளை வண்டியாய் அந்த அறுத்த தானியங்களை கொண்டு வரும் பொழுது எத்தனை சந்தோஷமாய் வீட்டை நோக்கி வருவார்கள். அப்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அறுப்பிலே மகிழ்கிறது போல மகிழ்வீர்கள். கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போல களி கூறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதர்கள், ஒருவேளை திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் எங்கேயோ போய் மகா பெரிய புதையல்களை அள்ளி கொண்டு வரும் பொழுது, எங்கும் அகப்படாமல் மகா பெரிய புதையல்களை அள்ளி கொண்டு வரும் பொழுதும், அதை பங்கிடும் பொழுதும் எத்தனையாய் களி கூறுவார்களோ. நம்ம கொள்ளடிக்க போறதில்லை, திருட போறதில்லை, ஆனால் அவர்கள் எத்தனையாய் மகிழுவார்களோ. அதை காட்டிலும் அதிகமாய், மிக அதிகமாய் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போல என் தெய்வமே, உமக்கு முன்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளை மகிழ பண்ணுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியின் கிரியை உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை கொண்டு வருகிறது பாருங்கள். வசனம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும். மீதியானியரின் நாள்ல அந்த ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள், நுகங்களிலே மாட்டினார்கள், செய்த வேலைக்கு கூலி கொடுக்கவில்லை, அவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் பறித்து
முறித்துக் கொண்டார்கள். அடிமைகளாய் அடித்து அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள். அந்த நாளிலே அவர்கள் பட்ட பாடுகள் போல இருந்த எல்லா நுகத்தடிகளையும் அவர்கள் சுமந்த தோளின் மேல் இருந்த எல்லா மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். ஆமென். இந்த தெய்வம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களை ஆதரிக்கிறவராய் விடுவிக்கிறவராய் அந்த மகா பெரிய அற்புதமும் அதிசயமான வெளிச்சமாய் வரும் பொழுது நீங்கள் சுமந்த நுகத்தடிகள், இதுவரை வருத்தப்பட்டு சுமந்த பாரங்களினால் வந்த நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். ஒரு நொடி பொழுதில் முறிந்து போகும். உங்கள் தோளிலே நீங்கள் சுமக்க முடியாமல் சுமந்தீர்களே, எல்லா மிலாறுகளும் கஷ்டங்களும் சுமைகளையும் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து விடுவீர்கள். ஆமென். உங்களை பாடாய்படுத்தின எல்லா ஆளோட்டிகளின் உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களின் கோல்கள் எல்லாவற்றையும் அவரே முறித்து போடுவார். ஏன்னா அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லா நுகத்தடிகளும், நீங்கள் சுமந்த எல்லா மிலாறுகளும் வருத்தங்களும் வேதனைகளும், சுமக்க முடியாமல் நீங்கள் சுமந்த எல்லா சுமைகளும் முறித்து போடப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கமும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். ஏனி உங்களுக்கு விரோதமாய் எவனோ நான் தான் வீரன், நான் தான் கம்பீரம் உள்ளவன், நான் தான் ராஜா, நீதான் கூஜானி, எவனும் உங்க முன்னால வர முடியாது. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த மகிமையான, இந்த அற்புதமும் அதிசயமான விலையேற பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அமரா சந்தரவோ, இந்த கிருபை உங்களுக்குள்ளே வரும் பொழுது, இப்படியாய் நீங்கள் முத்திரையிடப்பட்டவர்களாய் காணப்படும் பொழுது, எல்லா நுகத்தடிகளும் உடையும். நுகத்தடிகளால் உங்களை பாடாய்படுத்தினவர்களுடைய எல்லா கட்டுகளும் முறிந்து போகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் எல்லோரும் 7 வழியாய் சிதறி போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல் பொருளாய் போவார்கள். ஆமென். இப்பொழுது காண்கிற இந்த பொல்லாதவர்களை, இன்று காண்கிற இந்த பொல்லாத எகிப்திய கூட்டத்தை நீங்கள் இனி மேலும் காண மாட்டீர்கள் என்ற அற்புதமான காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அவர்களுடைய உடுப்புகள், ஆயுதங்கள், அவர்கள் சுமந்த எல்லா கீடகங்கள், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கின எல்லா ஆயுதங்களும் அக்கினிக்கு இரையாக இந்த பரிசுத்த அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படும். ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு பாலகன் பிறப்பார், உங்களுக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார். ஆமென். உங்களுக்குள்ளே நீங்கள் மகிமையின் நம்பிக்கையாய், உங்களுக்குள்ளே இந்த இயேசுவே மகிமையின் நம்பிக்கையாய் வந்து விடுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு பாலகன் பிறப்பாரே, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தாரே, உங்களுக்காக அந்த குமாரன் கொடுக்கப்பட்டாரே, மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே வாழுகிறாரே. அப்பொழுது என்ன நடக்கும்? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அல்லவா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவரே உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, இந்த அற்புதங்களின் ஆண்டவரே உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது, ஓ mighty God, the power, the authority, எல்லா மேன்மைகளும் மகிமைகளும் அதிசயங்களும் உங்களோடு இருக்கிறது. வல்லமையுள்ள தேவன் உங்களோட இருக்கிறார். glory. நித்திய பிதா உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் சமாதான பிரபு எனப்படுவார். உங்க வீடுகள்ல, உங்க குடும்பங்கள்ல சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாற்றங்கள் உண்டாகும்படியாய் உங்க வீடுகளிலே இந்த பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கிற இந்த அக்கினி அபிஷேக ஜெபத்தின் மூலமாய் எல்லா முகங்களும் நுகங்களும் முறியும்படியாய், நிச்சயமான ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், நீங்கள் கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் மீட்கப்படும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய ஜெப நேரங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். ஏதோ 10 நிமிஷம் ஜெபித்தோம், 20 நிமிஷம் ஜெபித்தோம், அந்த சூழ்நிலையில் இருந்து நம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர வேண்டும், உயர வேண்டும். அப்பொழுது
அப்பொழுதுதான் நீங்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல உயரே உயரே பறக்க முடியும். நன்றாய் கவனியுங்கள், இதை சிரத்தையோடு ஜெபியுங்கள். ஐயா, இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குவது நிச்சயம். அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லா நாட்களை விடவும் இன்று கூட 1/2 மணி நேரத்திற்கு முன்பாக முழியுங்கள், விழித்தெழுங்கள். உங்க வாழ்க்கையிலே மாற்றம் வரும்படியாய். ஐயா, 8 மணி நேரம் உழைக்கிறேன், 10 மணி நேரம் உழைக்கிறேன், 12 மணி நேரம் உழைக்கிறேன், எல்லாம் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு வந்து வீட்லயும் வந்து மாடா புதையடா உழைக்கிறேன். உழைங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாவற்றையும் அவர் லகுவாக்கும்படியாய், எல்லாவற்றையும் உங்களுக்கு கஷ்டங்களை நீக்கி, நுகத்தடிகளை நீக்கி, உங்களுக்கு எல்லாவற்றையும் லகுவாக்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே சற்று அதிகமான நேரம் இருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுங்கள். ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மெய்யாகவே உயர்த்துவார், மெய்யாகவே உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த பரிசுத்த ஆவியினாலே ஜெபிக்கிற இந்த அக்கினி அபிஷேக ஜபத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீண்ட நெடுங்காலமாய் இருக்கிற இயக்கங்கள் நிறைவேறும்படியாய் என் தெய்வமே, ஐயா, இந்த ஜீவ தண்ணீரை இவர்கள் மீது நீர் பொழிந்தருளினதற்காய், இந்த அக்கினியை இவர்கள் மீது போட்டதற்காய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் இவர்களை நீர் முத்திரையிட்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உமக்கு சொந்தமான என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய், குடும்பமாய், பிள்ளைகளோடும் கணவனோடும் மீட்கப்படும்படியாய், முழு குடும்பமாய் மீட்கப்படும்படியாய் என் தெய்வமே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. நல்ல பிதாவே, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆமென், பல்வேறு கஷ்டங்கள், கடன்கள், நிந்தைகள், உபத்திரவங்கள் போன்ற பல்வேறு இருள்களிலே, ஐயா, மரண இருள் போன்ற பல்வேறு சிக்கல்கள், வியாதிகள், கஷ்டங்கள், கடன்கள், அவமானங்களிலே சிக்கி இருந்த பிள்ளைகளை இந்த வெளிச்சத்தினால் நீர் மீட்டுக் கொண்டதற்காய், ஐயா, இவர்களை இந்த மகிமையின் வெளிச்சத்தை காணும்படியாய் செய்ததற்காய் என் அன்பின் பரலோக பிதாவே, இவர்கள் மீது மரண இருளின் தேசத்தில், ஐயா, மரண இருளின் திசையில் இருந்த ஜனங்களின் மீது உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதற்காய் ஆமென். அந்த மகிமையான ஆசீர்வாதம் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், இன்று ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்கும்படியாய் இந்த வெளிச்சம், இந்த அக்னி, இந்த பிரகாசம் இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord. இவர்களை, ஐயா, இந்த கூட்டத்தை, இந்த குடும்பத்தை, அந்த ஜாதியை அவர் திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார் என்று வாசிக்கிறோமே. என் தெய்வமே, இவர்களை திரள் கூட்டமாய் மாற்றுவீராக. கர்த்தர் சொன்னது போலவே சின்னவனை 1000ஆய், சிறியவனை பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர் இவர்களை திரளாய் பெருக பண்ணுவீராக, மகிழ்ச்சியை பெருக பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம். அறுப்பில் மகிழ்கிறது போல உம்முடைய பிள்ளைகள் மகிழும்படியாய், ஐயா, உம்முடைய வார்த்தையின்படியே கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போல என் தெய்வமே, உம்முடைய சந்நிதியிலே இந்த ஜப வேளைகளிலே நல்ல சாட்சிகளோடு இவர்கள் களி கூறும்படியாய், மகிழும்படியாய் என் தெய்வமே, நீங்க சொன்ன நல்ல வார்த்தையின்படியே நீதிமான்களுடைய கூடாரங்களிலே, தேவ பிள்ளைகளுடைய வீடுகளிலே ரட்சிப்பின், விடுதலையின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னது போலவே இவர்கள் கூடாரங்களிலே மனமகிழ்ச்சியின் சந்தோஷமும், ஆடல் பாடலின் சந்தோஷமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகள், எல்லா பிசாசின் கிரியைகளும் அழியும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ Father, in the mighty and holy name of Jesus, mighty and holy name of Jesus, என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய், கர்த்தருடைய மகிமை தீவிரமாய் வெளிப்படும்படி
உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே மகத்துவமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அபிஷேகத்தினால் எல்லா நுகங்களும் முறியட்டும் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று சொல்லப்பட்டபடி எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து விடுதலை உண்டாவதாக. இவர்கள் பிள்ளைகள் எங்கே எந்த பிரச்சனைகளிலே இருக்கிறார்களோ, என்ன காரியங்களை நீண்ட நெடுங்காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றிலும் ஒரு நன்மை உண்டாகும்படியாய், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஓ மீதியானியரின் நாள்களிலே நடந்தது போல இந்த என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் குடும்பங்களும் பிள்ளைகளுமாய் இவர்கள் சுமந்த நுகத்தடிகள் போதும், நுகத்தடிகள் எல்லாம் இப்பொழுதே முறியட்டும். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா நுகத்தடிகளும் முறியும்படியாய். ஓ glory. சுமக்க முடியாத பாரங்களை இவர்கள் தோளின் மேல் வைத்தவர்கள் இப்பொழுதே அந்த சுமைகளை எடுத்துக்கொண்டு போகும்படியாய், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் சுமந்த நுகத்தடிகள் இனி இவர்கள் சுமக்காதபடி என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே இவர்கள் வந்திருக்கிறபடியினால் என் தெய்வமே இவர்கள் எல்லா நுகத்தடிகளையும், இவர்கள் தோளின் மேல் இருந்த எல்லா மிலாற்றையும், இவர்களை பாடாய்படுத்தின பிசாசின் கிரியைகளையும் அந்த ஆளோட்டியின் கோல்களையும் இன்று முறித்து போடுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கின ஐயா, உம்முடைய பிள்ளைகளுக்காய் கிருபை பாராட்டின பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய ராஜரீக மேன்மை வரட்டும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள் என்றென்றும் ஜெயித்து விடாதபடி உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கும்படியாய் இவர்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், கண்ணிகள், எல்லா உபத்திரவங்களும் இன்று மாறி போகும்படியாய், ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வெற்றி, ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் என் தெய்வமே உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் என் இயேசுவே இவர்களுக்கு விரோதமாய் பிசாசு கூட்டங்களும் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களும் சுட்டரிக்கப்படும்படியாய், அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரனுடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாய் சுட்டரிக்கப்படும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. ஆமென். இவர்கள் வீடுகளிலே இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், தகடுகள், சதிகள், மந்திரங்கள், மாந்திரீகங்கள், பிசாசு கொண்டு போட்ட பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் இந்த அற்புதமான அக்கினியினால் சுட்டரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இப்பொழுதே இவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். விடுதலை உண்டாகிறதற்காய் என் தெய்வமே வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் செய்கிற மகத்துவமான கிரியைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வமே ஐயா நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கும்படியாய் என் தெய்வமே இவர்கள் பலத்தை கழுகுக்கு சமானமாய் இவர்கள் வயதை திரும்ப வாழ வயதாக்கும்படியாய் ஒரு பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா நேற்று நாங்கள் தியானித்து ஜெபித்த அந்த நல்ல ஜெபங்களை நினைவு கூறுகிறோம். நேற்று அதிகாலையிலே நாங்கள் நீண்ட காலமாய் காத்திருந்த எங்கள் கனவுகளை நினைவாக்கும்படியாய்
கிருபையாய் கர்த்தர் எங்களுக்காய் பாராட்டின பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றும் கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் வருகிற மேன்மையும் மகத்துவமான காரியங்களை ஆமென் எங்கள் மண்பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிற இந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற நன்மைகளை நீர் அறிவித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஐயா என்றென்றுமாய் எங்களோடு இருக்கிற நல்ல தேவன் உம்முடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகிமைக்கும் பேரும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பூமியின் கடைசி பரியந்தமும் உமக்கு ஆசீர்வாதமான சாட்சிகளாய் மாறும்படியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாய் தேவ சந்நிதியிலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அதிசயமும் அற்புதங்களையும் காண செய்வீராக. மாற்றங்கள் உண்டாகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். விடுதலை உண்டாகிறதற்காய், செழிப்பு வருகிறதற்காய், ஒரு மகா பெரிய வெளிச்சம் தோன்றுகிறதற்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிற நல்ல தயவுக்காக அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. இது அற்புத கிறிஸ்துவை இயேசுவையே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அந்த அக்கினி, அந்த அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் அதனால முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். இந்த உலகத்துல உங்களை ஜெயிக்க எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் கிடையாது. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை யுத்தங்கள் வரலாம், அன்பு சகோதர சகோதரிகளை, போராட்டங்கள் வரலாம், எத்தனையோ உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம் அந்த ஜெயத்தை அனுபவிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் சுமக்கிற நுகத்தடிகள் எல்லாம் முறிந்து போகும். நம்புங்கள். உங்க தோள்ல இனிமேலும் நீங்கள் சுமக்க முடியாத பாரங்கள் இருக்க முடியாது. இந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஹல்லேலூயா. நீண்ட நெடுங்காலமாய் நீங்கள் நம்பி இருந்த காரியங்கள் நடக்கும். ஆளோட்டியின் கோல்களை முறித்து போடுவார். உங்களுக்கு விரோதமாய் இனி யுத்தம் இல்லை. ஆயுத வர்க்கங்கள் அழிக்கப்படுகிறது. அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படுகிறது. ஆமென். ஏன்னா கிறிஸ்துவின் ஆவியானவரே உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. அது உங்களுக்கு அது மகிமையாய் இருக்கும். அவர் நாமம் அதிசயம் என்கும் பொழுது நீங்கள் அதிசய பிறவிகளாய் இருப்பீர்கள். உங்களை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் அவர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் ஜீவிதத்திலும் அவர் உங்களுக்கு மகிமையாய், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிழ்மையும் புகழ்ச்சியுமாய் இருப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.